வெல்கம் டு ஜாஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம எம்சிசி கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய மாற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் 16 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு நியூ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமிக் இயர்லேருந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அந்த சீட்ஸ்க்கும் எம்சிசியே கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி சீட்ஸ் ஃபில்அப் பண்ணணும்னு ஆர்டர் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஆல் இண்டியா கவுன்சிலிங் யார் யாருக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ், இந்த 3 கேட்டகரிக்கும் எம்சிசி கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கும் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப்அப் ரவுண்ட், ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் வரைக்குமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் சீட்ஸ் ரிமைனிங் இருந்தது அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு அந்த சீட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இது ஜென்ரல் ப்ரொசீஜர். இது எல்லாருக்குமே தெரியும். இது நாள் வரைக்கும் இப்படி தான் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இருந்தது. ஆனால் இந்த அகாடமிக் இயரில் தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் பற்றி கோர்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் டிசம்பர் 3 அன்னைக்கு எம்சிசி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, DGHS இஸ் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ஃபார் கவுன்சிலிங் ஃபார் 50% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஸ்டேட்ஸ். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது பிஜி சீட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 50% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்து பிஜிக்கு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. DGHS தான் வந்து 50% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the competent authority has decided to conduct 4 rounds of all India quota counseling from the current academic year. இந்த இயர்லேருந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் போத் யூஜி அண்ட் பிஜி கிராஜுவேட்ஸ்க்கு 4 ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. அதுக்குண்டான அப்ரூவல் அண்ட் கவர்மெண்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதே போல் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the proposed modified scheme of online 4 round of counseling will be in tune with prevailing norms of counseling, including fees and security deposit being followed for central institutes or universities. அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு எப்படி கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் இருக்குமோ அதே போல தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் இருக்கக்கூடிய 15% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய காலேஜஸ்க்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அந்த 4 ரவுண்ட்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப்அப் ரவுண்ட் அண்ட் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட், இந்த 4 ரவுண்ட்ஸும் இனிமேல் ஆல் இண்டியா கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ்க்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக the seats which were earlier reverted back to the respective states after the completion of round 2 of all India quota will continue to be filled in all India quota mop-up round, all India quota stray vacancy round to be conducted by MCC of DGHSன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸை அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமே எம்சிசியை ஆல் இண்டியா கோட்டாக்கு மாப்அப் ரவுண்ட் அண்ட் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் கண்டக்ட் பண்ண போகிறதா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அந்த சீட்ஸை ரிட்டர்ன் பண்ண மாட்டோம்னு இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் ஸ்டேட் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இனி வரும் காலங்களில் ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அடுத்தடுத்த வருஷத்துலேருந்து மேபி இந்த அகாடமிக் இயர்லேயே ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு உண்டான டேட்ஸ் எந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாயிண்ட் சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தி செட் ரவுண்ட்ஸ் வில் ஒன்லி பி கண்டக்டட் ஃபார் த ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஹேவிங் ஆல் இண்டியா கேரக்டர் விச் ஆர் கான்ட்ரிபியூட்டட் பை த ஸ்டேட்ஸ் ஃபார் 15% யூஜி சீட்ஸ் அண்ட் 50% பிஜி சீட்ஸ். அதாவது இங்கே மேலே சொல்லியிருக்கக்கூடிய அந்த 4 ரவுண்ட்ஸும் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் 15% ஆஃப் யூஜி சீட்ஸுக்கும் பிஜி சீட்ஸில் இருக்கக்கூடிய 50% ஆஃப் சீட்ஸுக்கும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பப்பெல்லாம் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1க்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அண்ட் தென் ரவுண்ட் 2க்கும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அண்ட் தென் மாப்அப் ரவுண்டுக்கும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. இது நார்மலாக எப்போதும் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் சென்ட்ரல் அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு இதான் ப்ரொசீஜராக இருந்தது. இப்போது இந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கும் இதே போல தான் ப்ரொசீஜர்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க செகண்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். ஆர்எல் செகண்ட் ரவுண்ட்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க மாப்அப் ரவுண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கு புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 3 ரவுண்ட்ஸ்லையும் சீட்ஸ் அலாட் ஆகலை அப்படின்னா ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டில் மெரிட் பேசிஸில் சீட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டுக்கு புதுசாக யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அடுத்ததாக வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, there will be an option for upgradation and free exit only in round 1 of the All India Quota Counseling. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஒரு காலேஜில் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜை விட வேறு ஒரு பெட்டர் காலேஜ் உங்களுக்கு வேணும்னு தோணுது அப்படின்னா நீங்கள் அப்கிரடேஷன் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான். அதே போல் இந்த காலேஜ் வேண்டாம்னு சொல்லி ஃப்ரீ எக்ஸிட்டும் கொடுக்கலாம். இந்த 2 ஆப்ஷனுமே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ரவுண்ட்லேருந்து மாபப் ரவுண்டுக்கு அப்கிரடேஷன் கொடுக்க முடியாது. செகண்ட் ரவுண்டில் என்ன காலேஜ் அலாட் ஆனதோ அந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் மட்டும்தான் இருந்தது. இனிமே ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுக்கும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், கேண்டிடேட்ஸ் who have joined the allotted seat in round 2 and further rounds of counseling will not be allowed to resign and will also be ineligible to take part in further rounds of any type of counselingனு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான், கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சீட் அலாட்மெண்ட் செகண்ட் ரவுண்டில் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அவங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் தான் ஜாயின் பண்ணி ஆகணும். ஆனால் ரவுண்ட் 2ல் அலாட் ஆன காலேஜில் ஜாயின் பண்ணாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பே பண்ண செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை பெனால்ட்டியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பெனால்ட்டி பே பண்ணதுக்கப்புறம் மாபப் ரவுண்டில் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்குள்ள போகக்கூடிய கேண்டிடேட்ஸும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அடுத்ததாக பாயிண்ட் ஜேல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the provisions with regard to security deposit option of free exit and eligibility for participation will be as per the gazette notification. கெசட் நோட்டிஃபிகேஷன் படி தான் செக்யூரிட்டி டெபாசிட், ஆப்ஷன் ஃபார் ஃப்ரீ எக்ஸிட், எலிஜிபிலிட்டி ஃபார் பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த இயர்லேருந்து இந்த மெத்தடை ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க, போத் யூஜி அண்ட் பிஜி கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ சீட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் வராததுனால மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி போகும். பட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஸ்டேட் கவுன்சிலிங்லாம் நடந்தது அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்புகளாக அமையும். கட் ஆஃப் குறையிறதுனால கேண்டிடேட்ஸ்க்கு அதுவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்க்கு உண்டான 15% ஆஃப் சீட்ஸில் ரிமைனிங் இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்கே வந்துடும். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஆட் ஆகி நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸை ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது திரும்ப ரிட்டர்ன் நமக்கு வராததுனால அந்த சீட்ஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸும் காம்படிட் பண்ணுவாங்க. அதனால் காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ நம்ம கேண்டிடேட்ஸ் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறது போலவே ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கும் அப்ளை பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே சீட்ஸ் கிடைச்சாலும் அதை கிராப் பண்ண பாருங்கள். நம்ம ஸ்டேட்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த 15% ஆஃப் சீட்ஸுக்கும் நம்ம ஸ்டேட் கேண்டிடேட்ஸே அதிக அளவில் காம்படிட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ எம்சிசியோட இந்த நியூ ரூல் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தாலும் அதையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.